அங்கே ஒரு பைத்தியம் வருது பாருங்க. ஆமாங்க ஐயா, இதே மாதிரி நிறைய பைத்தியங்கள் அலையுதுங்க ஐயா. பாவம், யார் பெத்த பிள்ளையோ இப்படி அலையிறாரு. வண்டி அவர் முன்னால் நிறுத்துங்க. சரிங்க ஐயா. அட, உனக்கு சல்யூட் கூட அடிக்க தெரியுமா? ஆமா, உனக்கு எந்த ஊரு? உன் பேர் என்ன? மகாராஜா, எனக்கு ஏது பாசி, எனக்கு ஏது உணவு, எனக்கு ஏது வெயில், எனக்கு ஏது நிழல். நல்லா படிச்சவனா தெரியுது. பாவம், என்ன காரணமோ பைத்தியமா இருக்கான். சரிப்பா, வரேன். வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. சொல்லுங்கய்யா. என்ன ஐயா நொய்யா, என்ன ஆச்சு? ஐயா, 3 தனிப்படை அமைச்சு குற்றவாளியை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இழிச்ச இதையே தான் ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்க. என்னையா வேலை பாக்குற நீ? ஐயா, நான் என்ன பேசாத நீ. முத்துராசா கழுத்துல கையில கிடந்த நகையை எவனோ கொள்ளையடிச்சிட்டு அவனை கொலையும் பண்ணிட்டு போயிருக்கான். கொலை செய்யப்பட்ட முத்துராசாவோட அண்ணன் ஐஜிக்கு ரொம்ப வேண்டியவரான். குற்றவாளியை இன்னுமா கண்டுபிடிக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாராம். ஐஜி என்கிட்ட கோவப்படுறாரு. இத பார், ஒரு வாரத்துல நீ குற்றவாளியை கண்டுபிடிக்கல, உனக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தேடி வரும். ஐயா, நல்லா சாப்பிடு. ஐயா, எங்கேயா இருக்க? ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். பேன் பாக்குறதுக்கா? ஐயா, அது வந்து நான் ஐயா கொய்யா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கொலை குற்றவாளியை இன்னுமா கண்டுபிடிக்கல நீ? ஐஜி எனக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு பிரஷர் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த நிலைமையில உன்னை பார்த்தேன், பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என் பேர் என்னன்னு தெரியுமால? என்கவுண்டர் எம் ராஜா. தெரியுதுல்ல, தெரியுதுல்ல. உன் மேல எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னையே என்கவுண்டர் பண்ணிடுவேன். ஐயா, என்னையா? ஏய், நீ சோத்த திங்கிறியா இல்ல வேற எதுவும் திங்கிறியா? உனக்கு எவன் வேலை கொடுத்தான்? பேசாம அந்த காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு பிச்சை எடுக்க போ, இல்ல தூக்குல தொங்குடா. டேய், உன்னை சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படிப்பட்ட நிலைமை வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அப்படி நடந்தா இந்த கொலை வழக்கோட கேஸ நாம க்ளோஸ் பண்ணிடலாம். சொல்லுங்க. ரோட்ல எத்தனையோ பைத்தியங்கள் அலையுதுல்ல? ஆமாங்கய்யா. அதுல ஒரு நல்ல விவரமான பைத்தியத்தை புடிச்சு நல்லா ட்ரைனிங் கொடுத்து
நான் தான் இந்த கொலைய பண்ணேன்னு சொல்லி கோர்ட்ல சொல்ல வச்சு இவன் தான் குற்றவாளின்னு கோர்ட்ல கணக்கு காட்டி பிரச்சனைய முடிச்சிரியா? ஐயா, ஒரு பைத்தியத்தை எப்படியா குற்றவாளின்னு? என்னையா நீ சட்டம் படிச்சிருக்க? குற்றம் செய்தது குறித்த அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தாலே போதும் தானே சட்டம் சொல்லுது. அதனாலதான் ஒரு பைத்தியத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். இருந்தாலும் ஒரு அப்பாவியான பைத்தியத்தை பிடித்து கொலை குற்றவாளின்னு பழி சுமத்துறது பாவம் இல்லையா? பாவமா? அது நீதி நேர்மை இல்லையா? அப்படின்னா உன் வேலை இதோட முடிஞ்சுதுடா. ஐயா, அப்பா, கண்ணீரோட ஓட இப்படி கவலையோட இருக்கீங்களே. கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது ஏன்பா இப்படி கவலைப்படுறீங்க? அப்பா, நீங்க வேலை பார்க்குற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேருப்பா. நீதியான போலீஸ் அதிகாரின்னு உங்களை எல்லாரும் பேசுறாங்க. எத்தனையோ பேருக்கு நீதி கிடைக்க வச்சிருக்கீங்க. எத்தனையோ பிரச்சனைகளை கோர்ட்டுக்கு போக விடாம சமரசம் பண்ணி எத்தனை பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க. அப்பா, அப்படிப்பட்ட நீங்க உங்க மேலதிகாரி கொடுக்கிற டார்ச்சரால என் நிம்மதியே போயிடுச்சு, இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம், தற்கொலை தான் முடிவுன்றீங்க. அப்பா, நீங்க போயிட்டா நாங்க மட்டும் உங்க பின்னால வராமல போயிடுவோம். ஆமாப்பா, நாங்களும் உங்க பின்னாடியே வந்துருவோம். அப்பா, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இது கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னதுப்பா. நீங்களும் நீதிமான் தானப்பா. அப்புறம் ஏன் நீங்க அழணும்? தற்கொலை என்ன ஏன் வரணும்? அம்மா, அப்பா, சரியான நேரத்துல ஆண்டவருடைய சரியான வார்த்தைகளை சொல்லி என்ன ஆறுதல் படுத்திட்டீங்க. ஆண்டவரை விசுவாசிக்க வச்சிட்டீங்க. அப்பா, 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 என்னம்மா? இந்த ஹெட்டிங்க படிங்கப்பா. ஹெட்டிங்ல என்ன இருக்கு? கொலை வழக்கில் 5 லட்சம் வாங்கியதாக போலீஸ் எஸ்பி என்கவுண்டர் எம் ராஜா கைது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கை. நிஜமாவாடி? சந்தோஷமா இருக்கு. இந்த இங்க கூட. ஹலோ ஐயா, நான் ஏட்டையா சுப்பையா. சொல்லுங்க சுப்பையா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டவுன் ரோட்ல அந்த கொலை குற்றவாளிய மடக்கி புடிச்சு உருட்டி பெரட்டி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டோம்ல. அப்படியா? ஆமையா. ஐயா, இன்னொரு விஷயம் சொல்லுங்க சுப்பையா. நீதியா நடக்கிறவங்கள ஒரு பாயில அசைக்க முடியாதுங்கய்யா. ஆமாங்கய்யா, வச்சிரையா. என்ன விஷயம்ப்பா? என்னங்க? அந்த கொலை குற்றவாளிய நம்ம ஸ்பெஷல் டீம் 5 நிமிஷத்துக்கு முன்னால தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அப்படியா? ஆ. அப்பா,
ஆமாம்மா, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொன்னது 100க்கு 100 உண்மைப்பா. ஆமாம்மா. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லி அதன்படி உங்களை ஆசீர்வதிக்க நான் வேண்டுதல் செய்ய போகிறேன். 50ஆம் சங்கீதம் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், அதான் வாக்குத்தத்தம். நீ என்னை கூப்பிட்டா போகிறோம், நான் உன்னை விடுவிப்பேன். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. சில மாதங்களாக போராடி கொண்டே இருக்கிறீங்க. இந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை வேணும், இந்த பயத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும், என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு விடுதலை வேணும், பிசாசினால் உண்டான ஒரு போராட்டம் எங்களை தொடருகிறது விடுதலை வேணும், சில மனுஷர்களால் வருகிற உபத்திரவத்தில் நெருக்கப்படுகிற ஒரு விடுதலை வேணும். இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போராட்டம். இந்த மாதத்திலேயாவது ஒரு விடுதலை வந்துடாதா, இன்றைக்காவது ஒரு விடுதலை வந்துடாதா அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, விடுதலை ஆவீர்கள். நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். எதை குறித்து நீங்கள் ரொம்ப பயந்து இதிலிருந்து விடுதலை கிடைக்குமான்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். ஒருவேளை உங்களுடைய நோய் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமான்னு நினைக்கலாம். எதை குறித்து பயப்படுறீங்களோ அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை. ஒருவேளை இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை, 1000 2000 பரவாயில்ல, லட்சங்களில் இருக்குது, எனக்கு கோடிகளில் கடன் பிரச்சனை ஆயிட்டு, அதுலேருந்து எனக்கு விடுதலை பெற முடியுமா அப்படின்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் விடுதலை தருவார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை துதிப்பீங்க. சமீபத்தில் ஒரு கடைக்கு நான் பொருள் வாங்க போயிருந்தேன். அப்போ ஒரு குடும்பத்தார் என்னை சந்தித்தாங்க. ஒரு சகோதரி, அவங்க 2 பிள்ளைகளோடு என்னை பார்த்து பேசினார்கள். அவளை குறித்து நான் விசாரித்த போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவர் பல வருஷத்துக்கு முன்னால் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. 27 லட்சம் ரூபாய் கடன். அந்த கடனோட என்னையும் 2 குழந்தைகளை விட்டு அவர் போய்விட்டார். வேறொரு வாழ்க்கையை அமைத்து கொண்டார். தனித்து விடப்பட்டேன். 27 லட்சம் ரூபாய் கடன். எப்படி அதிலிருந்து விடுதலை பெறப் போகிறேன்? இனி எப்படி நான் வாழப்போகிற 2 பிள்ளைகள், நான் நம்பி வந்த என்னுடைய கணவர் என்னை விட்டு இப்படி போய்விட்டார் என்று கலங்கி நின்றேன். ஆண்டவரை பிடித்து கொண்டேன். ஆண்டவரை தேடினேன். கர்த்தர் எனக்கு துணை நின்றார், என்னை தைரியப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, 27 லட்சம் கடனிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு கடனும் இல்லை. இன்னைக்கு சொந்த வீடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சொந்த காரு கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க உதவி செய்திருக்கிறார். இயேசு எனக்கு துணை நின்று உதவி செய்தார் என்று சந்தோஷமாய் சொன்னார்கள். ரொம்ப ஆச்சரியம். அவங்க சொல்ல அவங்களுடைய முகத்தில் காணப்பட்ட அந்த சந்தோஷம், இயேசு கிறிஸ்து துணை நின்று அவங்களுக்கு உதவி செய்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தினர். அவ்வளோ மகிழ்ச்சியாய் சொன்னார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவங்க இயேசு அப்படியே மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். என்கிட்ட அதை பற்றி சொல்ல அவனுடைய உள்ளத்தில் சந்தோஷம். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்றைக்கு செய்வார். உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை என்ன, உங்களுடைய பிஸ்னஸின் சூழ்நிலை என்ன, உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்ன, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு சிக்கல்ல நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். இது யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை. இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா என்று இயங்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன், கட்டாயம் நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆனால் நீ என்ன செய்யணும்? என்னை நோக்கி கூப்பிடு. அதான் சிம்பிள் காரியம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, என்னை நோக்கி நீ வேண்டிக்கொள். உனக்கு என்ன விடுதலை வேணும்? எதுலேருந்து உனக்கு விடுதலை வேணும்? எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எந்த கஷ்டம், எந்த வியாதிலிருந்து விடுதலை வேணும்? என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடலாம். கிறிஸ்தவங்க மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுளே அல்ல. அவர் முழு உலகத்திற்குரிய ஆண்டவர். அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர், முழு உலகத்தின் சர்வ லோகத்தின் தேவன் என்று வேதத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முழு உலகத்திற்குரிய ஒரு ஆண்டவர். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாரும், இயேசுவே இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்,
இயேசுவே என் பிள்ளைகளுக்கு அந்த விடுதலை தாரும். இயேசுவே இந்த கடன் பிரச்சனை இந்த விடுதலை தாரும். இயேசுவே இந்த பொல்லாத மனிதர்கள் என்னை பயமுறுத்தி கலங்க பண்றாங்க, விடுதலை வேணும். ஜெபித்தால் போதும். இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் எங்க இருக்கிறாருங்க? அவரை நோக்கி கூப்பிட எந்த கோயிலுக்கு போகணும்? 4 மாடிக்கு வரணுமா? எங்கே போனால் அவரை நோக்கி கூப்பிட முடியும்? இயேசுவை தேடி நீங்கள் மலைக்கு போக வேண்டியதில்லை, கடற்கரைக்கு போக வேண்டியதில்லை, 4 மாடிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இயேசுன்ற பெயரை சொல்லிட்டால் உங்கள் பக்கத்தில் பிரசன்னமாவார். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல அதுதான் இயேசு. இயேசுன்னு கூப்பிட்டு அவருடைய பிரசன்னத்தை உணரலாம். ஒருவேளை உங்களுடைய மாமிச கண்களால் அவரை பார்க்க முடியாது. அவர் ஆவியாய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன், மரித்து உயிர்த்தெழுந்தவர், இப்பொழுது ஆவியாய் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு சமாதானம் வரும், உள்ளத்தில் நம்பிக்கை வரும், ஒரு தேவ பிரசன்னம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில், உங்கள் ஆஃபீஸில், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இயேசுன்னு கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் அவர் இருப்பார். அவர்கிட்ட மனம் திறந்து பேசலாம். இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, அவ்வளோதான். அவரை நோக்கி கூப்பிடணும், அவ்வளோதான். சாதாரண ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவர் அற்புதம் செய்திருவார். பயப்படாதுங்க. இந்த மாதம் நீங்கள் பெரிய விடுதலை பார்க்க போறீங்க. இதுவரை உங்களால் விடுதலை பெற முடியல கலங்குகிற காரியத்தில் ஒரு மெய்யான விடுதலை உங்களுக்கு உண்டாக போகிறாரு. நான் உன்னை விடுதலையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்தணும், அவ்வளோதான். இயேசு எனக்கு இதை செய்தார், விடுதலை கொடுத்துட்டார், நீ அவரை துதித்து மகிமைப்படுத்தணும். வேறு ஒன்று அவர் கேட்கல. உங்கள் காசோ பணமோ நகையோ எதுவுமே கேட்கல. நீ அதை கொடு இதை கொடு ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர் இலவசமாக நமக்கு விடுதலை தருகிறவர். இலவசம்தான் நமக்கு விடுதலை. ஏன்னா நம்முடைய விடுதலைக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தார். நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இந்த மனுஷக வல்லமிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்க சிலுவையிலே தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு அந்த மரச்சிலுவையிலே தொங்கினதற்கு காரணமே நம்முடைய விடுதலைக்காக, உங்களுடைய விடுதலைக்காக அவர் கட்டப்பட்டவராய் தொங்கினார். அவருடைய அன்பு, நம் மீது வைத்திருந்த அந்த அன்பு, தன்னையே பலியாய் கொடுத்தார். அந்த அன்பு நிமித்தம் தான் அவங்களுக்கு விடுதலை செய்வேன்னு சொல்லுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை தாங்க, இயேசுவே இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குங்க அப்படின்னு கேளுங்க. போகிறோம். நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவேன்னு அவருடைய நாமத்தை சொல்லி, பெயரை சொல்லி கூப்பிடணும். உங்களோட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு விடுதலை, இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்கப்பா. வியாதியில, வேதனையில, மனுஷத்தால் உண்டான நெருக்கத்துல, ஆபத்தான நெருக்கத்துல இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு அந்த விடுதலை வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பாவங்கள் சாபங்களுக்கு அடிமைப்பட்டு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசுவின் நாமத்தில் பாவ கட்டுகள், சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து ஒரு விடுதலை அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலவீனத்தினால மரணப்படுக்கையில் பலவிதமான பொல்லாத நோயினால் தாக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். பொல்லாத அந்த கேன்சர் வியாதி அழிக்கப்பட்டு போகட்டும். பொல்லாத அந்த மரண வியாதி அவருடைய சரீரத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தின் வியாதிகளை, வேதனைகளை கொண்டு வந்து மரண போராட்டத்தில் வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இப்பொழுதே மரண படுக்கைகள் மாறட்டும். அவள் எழும்பி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, அந்த வியாதி படுக்கைகள் மாறி அவர்கள் எழும்பி நடக்கட்டும். சரீர உறுப்புகளுக்குள்ளே சுகம் வரட்டும். மரித்து கிடக்கிற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிர் பெறட்டும். இப்பொழுது பாதிக்கப்பட்ட உறுப்புகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு அற்புதமான விடுதலை வரட்டும். கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், வறுமையிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இந்த மாதத்தோடு கடன் பிரச்சனைகள் ஒழியட்டும். அந்த வறுமைகள் நீங்கட்டும். இனி ஒரு செழிப்பும் நன்மையும் அவளுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
மனிதரால் வரக்கூடிய போராட்டங்கள், அசுத்தாவினால் உண்டாகிற போராட்டங்கள், மந்திர பெல்லி சுனியத்தினால் உண்டாகிற போராட்டங்கள், அந்த கட்டுகளை அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த சாத்தானுடைய வல்லமைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பமும் விடுதலை அடையட்டும். ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும். பயத்திலே கட்டுண்டவர்களாய், பயம், குழப்பம், டிப்ரெஷன், இந்த வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை வரட்டும். உம்முடைய வல்லமையோட சரீரத்திற்குள் இறங்கட்டும். அவருடைய தலை பகுதியில், மூளை பகுதியில் வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீ ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் அல்லவா? நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி விடுதலை உண்டாகட்டும். ஒரு அற்புதமான சுகமும் விடுதலை மகிழ்ச்சியும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த நாள் முதல் ஒரு அற்புதமான மாற்றத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும். அவருடைய குடும்பத்திலே, வியாபாரத்திலே, பிள்ளைகள் காரியத்திலே, சகல காரியத்திலும் ஆசீர்வாதமான மாற்றம் உண்டாகட்டும். அந்த பயங்கள் முற்றிலும் மாறட்டும். ஆண்டவருடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதிலும் ஒரு விடுதலையின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அவர் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் காண்பீங்க. ஆமேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.